Zydus லைஃப் சயன்சஸ் கம்பெனில 2 அப்டேட் வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்க அப்டேட் டாக்டர் துஷாரா நஹாட்டான்றவங்கள பாத்தீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டா இந்த கம்பெனில உட்கார வச்சிருக்காங்க. இவங்க 9 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா Zydus லைஃப் சயன்சஸ்ல இருந்திருக்காங்க. இவங்க இப்ப வைஸ் பிரசிடென்ட்டா உட்கார வச்சிருக்காங்க. சோ இவங்க எந்த ரோல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸான இன்ஜெக்டபிள்ஸ், அப்புறம் காம்ப்ளெக்ஸான கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் ஆப்தமெலிக் ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்டா வந்திருக்காங்க. இவங்க ஏற்கனவே மேட்ரிக்ஸ் லேப்ஸ் அப்புறம் சன்ஃபார்ம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த காம்ப்ளெக்ஸான இன்ஜெக்டபிள்ஸ் எல்லாம். சோ இவங்களுக்கு 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ இவங்க பாத்தீங்கன்னா இப்ப வைஸ் பிரசிடென்ட்டா போட்டிருக்காங்க. சோ இது மூலமா R&D கேப்பபிலிட்டிஸ்லாம் இவங்களால இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்த அப்டேட்டா இருக்குது 2.8 crore பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு GST டிமாண்ட் நோட்டீஸ் பாத்தீங்கன்னா GST சைடுல இருந்து போயிருக்கு. சோ இந்த GST நீங்க கட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இயர் 19க்கான அந்த GST டிமாண்ட் பாத்தீங்கன்னா போயிருக்கு. அதுக்கு Zydus லைஃப் சயன்சஸ் சொன்னது நாங்க அதெல்லாம் கட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ எப்படி பார்த்தாலும் அந்த டாக்ஸ் டிமாண்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க கட்டிட்டு இருப்பாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல நடந்த விஷயமா இருக்கு. கூபிட் ஷேர் நேத்திக்கான மார்க்கெட்ல 52 வீக் ஐயே பாத்தீங்கன்னா டச் பண்ணிருக்கு. $498 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $500 கிட்ட பாத்தீங்கன்னா போக போகுது. சோ திடீர்னு ஏன் இந்த ஒரு ரேலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்ச நாளாவே ரேலி இருந்துட்டு தான் இருக்கு. பட் ஆனா ஏன் சடன் ரேலி ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட போர்ட் ரூம்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி FMCG-க்காக சவுதி அரேபியால ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இவங்களோட FMCG ஃபெசிலிட்டி சவுதி அரேபியால ஓபன் ஆகுது அப்படின்னா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ரீஜனல் பிரசன்ஸ் எடுத்துட்டு போய் கொடுக்க முடியும். சோ ஸ்ட்ராங்கான பிரசன்ஸா பாத்தீங்கன்னா அங்க மாறுவாங்க. அந்த மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சோ அங்க பாத்தீங்கன்னா சப்ளை ஈஸியா பண்ணிக்க முடியும். சோ இது உள்ள போறாங்களா. சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசனா இருக்கு. அடுத்ததா இருக்குது அந்த ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜ் பண்ணி இந்த ஸ்டேக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க வெளியே. சோ இந்த மாதிரி எல்லா நியூஸுமே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி சாதகமா இருக்க ரீசனால இந்த கம்பெனி ஏத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை 140% ப்ராஃபிட் ஏறிச்சு. 24 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. மத்த கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இது ஃபார்மா கம்பெனிஸா இருந்தாலும் சரி, FMCG கம்பெனியா நீங்க பார்த்தாலுமே இது பாத்தீங்கன்னா 13,000 கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனி தான். சோ பாத்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ்டு கம்பெனியா தான் இருக்காங்க. அதனால இதை பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். அண்ட் இந்த டைம்ல கன்சிடர் பண்றது ரொம்பவே பாத்தீங்கன்னா ஓவர் பிரைஸ்டா இருக்கு. அதனால கன்சிடர் பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா ஷார்ப் ரேலி போயிருக்கு. கரெக்ஷன்ஸ் கண்டிப்பா நடக்கும். அது எந்த டைம்லன்றது தெரியாது. இந்தியா இப்ப குறிப்பிட்ட ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கு இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்காங்க. 12% இம்போர்ட் டியூட்டி பாத்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. இது ஒரு 3 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 12% ஃபர்ஸ்ட் வருஷம், அடுத்த வருஷம் 11.5% இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 3வது வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 11% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது ஏன் இந்த இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்காங்க சர்டன் ஸ்டீல் ப்ராடக்ட்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இந்தியால பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ லோக்கல் மேனுஃபேக்சரிங் அஃபெக்ட் பண்ற மாதிரி இங்க சைனால பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டீல் இம்போர்ட் நடக்குது. அப்படி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க கம்மியான விலையில பாத்தீங்கன்னா அதிகமான குவான்டிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்தியா உள்ள வர ஆரம்பிக்குது ஸ்டீலா பார்க்கும்போது. அது நம்ம ஊர்ல இங்க லோக்கல்ல மேக் பண்றாங்கன்னா ஸ்டீல் எல்லாருமே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரைசிங் அடி வாங்குது. சோ இவங்க எல்லாருமே லாஸ் மேக்கிங்கா போயிடுவாங்க அப்படின்ற நோட்ல இந்தியா 12% பாத்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு டெம்பரரி டியூட்டியா பாத்தீங்கன்னா ஒரு 12% போட்டுருந்தாங்க ஒரு 200 நாளைக்கு. சோ அது பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. சோ இப்போ கண்டினியூ பண்ற மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்காங்க. FMCG கம்பெனிஸ் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்புறம் இங்க கிரானா ஸ்டோர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. சோ இது எல்லாத்துக்குமே ஒரு அமைப்பு இருக்கு. AICPDF ன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த ஒரு அமைப்பு செபி கிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க லாஸ் மேக்கிங்கா வர குயிக் காமர்ஸ் IPO எல்லாமே பாத்தீங்கன்னா டெம்பரரியா பாஸ் பண்ணி வைங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனால இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே இங்க லாஸ் மேக்கிங்கா தான் இருக்காங்க. அந்த இன்வெஸ்டரோட மணி எடுத்து இங்க மார்க்கெட்ல விடுறாங்க. அந்த காம்படிட்டிவான பிரைசிங்ல போறாங்க. சோ இந்த ஒரு ரீசனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இங்க இருக்கிற அந்த கிரானா ஸ்டோர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. இவங்களுமே அவங்க மார்ஜின்ஸ் குறைச்சிட்டு பிரைஸ் கம்மி பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஏற்படுது. இந்த கிரானா ஸ்டோர்ஸ் எல்லாத்தையுமே இது அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த அமைப்பு சொல்லியிருக்காங்க. அந்த IPO வர ரீசனுமே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்ல ஏற்கனவே இருக்க இன்வெஸ்டர்ஸ் அவங்க மணி வித்துட்டு வெளியே போறதுக்கு தான் வராங்க. சோ அப்படி மணி வித்துட்டு வெளியே போறாங்க அப்படின்னா அந்த டைம்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள போயிடறாங்க. சோ அவங்களும் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த 2 ரீசன்ஸையும் வச்சு FMCG டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்புறம் இந்த கிரானா ஸ்டோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செபி கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. சோ இவங்க சொல்றது என்னவோ ஆக்சுவலா உண்மையா தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் IPOல வராங்க. மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா இங்க பிடிக்கிறாங்க. TVS மோட்டார்ஸ் அபிஷியலா பார்ட்னர் பண்றாங்க மான்பா பினான்ஸ்ன்றவங்க கூட. சோ MOU பாத்தீங்க அப்படின்னா சைன் பண்ணிட்டாங்க. சோ இது எதுக்காக அப்படின்னா TVS மோட்டார்ஸ்ல இங்க பேசஞ்சர் வெஹிக்கிளும் அப்புறம் இங்க கார்கோ 3 வீலரும் இருக்கு. இதுல ICE EV ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இது ரெண்டுத்துக்குமே இங்க வெஹிக்கிள் பினான்ஸ் பண்றதுக்காக இங்க மான்பா பினான்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா இங்க சைனிங் பண்ணிருக்காங்க. சோ ஈஸியா லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் EMIs பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஃபாஸ்டான ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம். சோ இந்த ஒரு அப்டேட்காக TVS மோட்டார்ஸ் இந்த சைனிங் பண்ணிருக்காங்க. குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்க போறவங்க எல்லாருமே இங்க ஸ்ட்ரைக் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தோம். டிசம்பர் 31 ஸ்ட்ரைக் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தோம். சோ இதோட ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா டெல்லி, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர் இந்த ஒரு ஏரியால தான் நடக்குது. 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்றாங்க. சோ இங்க சென்னையில பாத்தீங்க அப்படின்னா இது நடக்கல. ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி வீடியோல சொல்லும்போது சென்னையில நடக்குதான்னு சொல்லி கேட்டீங்க. சென்னையில பாத்தீங்கன்னா நடக்கல. இங்க டெல்லி அண்ட் தென் இங்க மும்பை அந்த ஒரு ஏரியால தான் பாத்தீங்க அப்படின்னா நடக்குது. சோ இப்போ இதுல என்ன அப்டேட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாமே இங்க நியூ இயர்க்கான சேல்ஸ் பாத்தீங்கன்னா ரஷ் அப் பண்றாங்க.
இவங்களோட டேட்டா படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியூ இயர்ல அதிகமான சேல்ஸ் நடக்கிற ஏரியா வந்து இங்க பார்ட்டி, வெல்னஸ் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அதிகமான சேல்ஸ் வந்து நடக்குது. அப்புறம் இங்க ஃப்ரெஷ் ஃபுட், ஜூஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சேல்ஸ் நடக்கல. மெயினா சேல்ஸ் நடக்கிற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ்ல தான் வந்து நடக்குது. சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியூ இயர்க்கு இந்த கிஃப்ட் தருவாங்கல்ல, சோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான லெவல்ல வாங்கல. இவங்க அதிகமான லெவல்ல வாங்குறது இங்க பார்ட்டி பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான லெவல்ல வந்து சேல்ஸ் வந்து நடக்குது நியூ இயர் டைம்ல. அதே மாதிரி இங்க பேக்கரி ஐட்டம்ஸ்ல அதிகமான சேல்ஸ் நடக்குதா வந்து சொல்றாங்க. டாடா கிளிக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நான் மெட்ரோ மார்க்கெட்ஸ்ல தான் அதிகமான சேல் வந்து நடக்குதா சொல்றாங்க. இவங்க கிட்ட நடக்கிற 57% ஆஃப் த சேல்ஸ் வந்து இங்க நான் மெட்ரோ ஏரியாஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்குதா சொல்றாங்க. அதாவது இங்க சென்னை மாதிரி ஏரியா இல்லாம இங்க நான் மெட்ரோ ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்குது. லைக் வந்து விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சேல்ஸ் நடக்குதா சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து உள்ள வராங்க. அதுவும் ஏன்னா எங்கேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வராங்க. சோ இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் டிரைவ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இவங்க வந்து லக்ஸரியான வாட்சஸ், ஆக்சசரிஸ், அப்புறம் இங்க ஃபுட்வேர்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான டிமாண்ட் வந்து இருக்கு. சோ அது எல்லாமே இங்க ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸும் வாங்குறாங்க. அப்புறம் இங்க யங் ஜெனரேஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்குறாங்க. சோ 57% ஆஃப் த சேல்ஸ் வந்து இப்ப நடந்து டிரைவ் பண்ணி எடுத்துட்டு போறது வந்து நான் மெட்ரோ ஏரியாஸா தான் வந்து இருக்கு. சோ அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து தாஜ் ஜிவிகேல 25% ஆஃப் த ஸ்டேக் வந்து வித்துட்டு வெளியே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. சோ இந்த கம்பெனியோட நோட் படி அசெட் லைட் ஸ்ட்ராட்டஜியா வந்து மூவ் ஆகணும்ன்றதா இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியோட அந்த ஒரு நோட்டா வந்து இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு சேல் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் இங்க தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணுவாங்க. அதுக்கான கமிஷன் ஃபீ வந்து வாங்கிப்பாங்க. சோ இதுக்கப்புறம் ஜாயிண்ட் வெஞ்சரோ இல்ல அப்படின்னா பார்ட்னர் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹோட்டல்ஸ் கம்பெனி கூடயும் போக மாட்டாங்க. சோ இவங்க ஃபுல்லாவே மேனேஜ்மெண்ட் பாத்துக்கிற ஒரு கம்பெனியா வந்து இருக்க போறாங்க. டைட்டன் கம்பெனில புது சேர் பர்சனா ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து டிட்கோ வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் வந்து பண்ணுவாங்க. சந்தியா வேணுகோபால் சர்மான்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேர் பர்சனா போட்டிருக்காங்க. இவங்க டிட்கோன்றத வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் வந்து பண்ணுவாங்க. சோ இவங்க ஒரு சேர் பர்சன் அப்புறம் அடிஷனல் டைரக்டரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. எஃபெக்டிவா வந்து ஜனவரி 4ஆம் தேதி வந்து வரப்போறாங்க. இவங்க 1995 பேட்சே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. சோ இவங்களுக்கு லாங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இங்க டிட்கோவை ரெப்ரசென்ட் பண்ற விதத்துல இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா உள்ள வராங்க. ஏற்கனவே அருண் ராய்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருந்தாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப போர்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. சோ இவங்க சேர் பர்சன் அண்ட் இங்க அடிஷனல் டைரக்டரா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்க போறாங்க. சோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைட்டனுக்கும் டிட்கோக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து 13,000 கோடி அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்றாங்க. 12,500 சில்லற கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 30ஆம் தேதி அவங்களோட ஏஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. அந்த அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இப்ப கம்ப்ளீட்டா ரைஸ் ஆகி 13,000 கோடியா வந்து பாத்தீங்கன்னா மாறிடுச்சு. சோ இது ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ்ல வந்து பார்த்தாகணும். அண்ட் தென் இந்த கம்பெனிஸ் கிளைம் பண்ற மாதிரி 1000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் இங்க இண்டிவிஜுவல் லோன்ஸாவே வந்து கொடுத்துருக்கதா சொல்றாங்க. இந்த பர்சனல் லோன்ஸ் மாதிரியே 1000 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கா வந்து இருக்கதா சொல்றாங்க. இந்த கம்பெனியோட சிஓவான சதாப் சயீத் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டிசிப்ளினான அந்த கிரெடிட் அசஸ்மெண்ட் பார்த்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி நாங்க கிரெடிட் அசஸ்மெண்ட்டை பார்த்து கொடுக்குற ரீசனால எங்களோட கலெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னும் க்ரோ ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3.32 மில்லியன் யூசர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் யூசர்ஸாவே இங்க முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் உள்ள இருக்காங்க. சோ எல்லாமே முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. என்எஸ்டிஎல் வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப டெடிகேட்டடான ஒரு பாண்ட் செல்லிங் பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பினான்சியல் இயர் 2026 Q4 வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மார்க்கெட் உள்ள வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இன்னொரு 3-4 மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் உள்ள வந்து வந்துரும். சோ இங்க டெடிகேட்டடான பாண்ட் செல்லிங் பிளாட்ஃபார்ம் எதுக்காக ஓபன் பண்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இங்க பாண்ட் செல் பண்ணும்போது செகண்டரி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பிரச்சனை வந்து இருக்கு. சோ கரெக்டான இடத்துல தான் செல் பண்றோமா, அந்த நீங்க ப்ராசஸ் வந்து பார்க்கும்போது 3ல இருந்து 7 நாளுக்குள்ள கண்டிப்பா யாரும் முடிக்க மாட்டாங்க. நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இந்த டிஜிட்டல் பாண்ட் பிளாட்ஃபார்ம் மூலமா நம்மளால செகண்டரி மார்க்கெட்ல எங்க பாண்ட்ஸ் வந்து செல் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம இங்க ஷேர்ஸ் எல்லாமே வாங்கி வைக்கிறது எல்லாமே செகண்டரி மார்க்கெட் தான். Q4 ஃபினான்ஷியல் இயர் 2026 உள்ள வர மாதிரி இங்க செபி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இங்க என்எஸ்டிஎல் நிறுவனம். சோ இது வந்து நம்மளோட பாண்ட்ஸ் செகண்டரி மார்க்கெட்ல செல் பண்ண போறோம் அப்படின்னா அது டிஜிட்டல் லெவல்ல இன்னும் சூப்பராவே செல் பண்ணிட்டு இருக்காங்க என்எஸ்டிஎல் நிறுவனம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா $30 பில்லியன் வந்து நாங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு காம்பன்சேஷனா கொடுக்க வேண்டியது கிடையாது. 247 மில்லியன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க கவர்மெண்ட்டுக்கு நாங்க கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்க நிறைய ஆர்டிகல்ஸ் அப்புறம் நிறைய மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா $30 பில்லியன் வந்து இவங்க கவர்மெண்ட்டுக்கு காம்பன்சேஷனா வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா 247 மில்லியன் தான் அது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாவே ரிலையன்ஸ் அப்புறம் பிபிக்கு நடுவுல நடக்கிற அந்த ஒரு கேஸ்க்கான ஒரு விஷயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இருக்கு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது டினை பண்ணிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம். ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா பிரைம்னு சொல்லிட்டு ஒரு புது வண்டி வந்து மார்க்கெட்ல இறக்குறாங்க. இந்த பிரைம்ன்ற வண்டி வந்து யாரை டார்கெட் பண்ணி இறக்குறாங்க அப்படின்னா இங்க டாக்ஸி ஓட்டுறவங்க அப்புறம் இங்க கமர்ஷியலுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வண்டி ஓட்டுறாங்கல்ல, இங்க டாக்ஸி வண்டி மாதிரி ஓட்டுறவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணி இந்த பிரைம்ன்ற வண்டி வந்து உள்ள மார்க்கெட்ல இறக்குறாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் தரக்கூடிய வண்டியா வந்து இருக்கு. அண்ட் நீங்க ஸ்பேசிங் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இருக்கும். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜியோட இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வருது. 27ல இருந்து 28 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து இருக்கு. அப்புறம் 7 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து இருக்கு.
இந்த பிரைம் வண்டியை லான்ச் பண்றதுக்கான மெயின் ரீசன் வந்து இதுவா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த கமர்ஷியல் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கணுன்ற ரீசன்னால இங்க உண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா ஒரு பிளான் பண்ணி இந்த வண்டியை வந்து இறக்கிருக்காங்க. ரிச் டாட் புவர் டாட் புக் எழுதினா ராபர்ட் கியோசாகி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில்வர் வந்து $200 per ounce வந்து பாத்தீங்கன்னா போகும்னு சொல்லியிருக்காரு. இப்ப $80 per ounce வந்து இருக்கு. இங்க இருந்து $200 per ounce வந்து 2026லயே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டியது இன்னும் கரெக்ஷன்ஸ் வந்து ஹெவியா வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. $80 இருந்து இப்ப $75 வரைக்கும் விழுந்துச்சு. இன்னும் மேலே விழுறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. பட் ஆனா $200 வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கான சான்சஸும் இருக்குதான் வந்து சொல்றாரு. சோ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில்வரோட ரேலி வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால ஃபோமோ மூலமா வந்து பாத்தீங்கன்னா சில்வரோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க வந்து பார்க்காம இங்க கரெக்ஷன் நடக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா பாத்தீங்க அப்படின்னா இந்த $200 per ounce வந்து போகும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனா அவர் சொல்ல ஒரு விஷயத்துல ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கரெக்ஷனும் நடக்கும், அந்த டைம்ல கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்க $200 per ounce வந்து போகும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வித்துட்டு வெளியே வந்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இங்க சில்வரை சுத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இங்க சில்வரை பொறுத்தளவுல இங்க சில்வர் ஏறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல டிமாண்ட் வந்து இருக்கு, ஃபோமோ வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் இருக்கு. சில்வர் ஏறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்கு. பட் ஆனா உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா கரெக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸும் ஹெவியா வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால இதை பார்த்து கன்சிடர் பண்றதே பெட்டரா வந்து இருக்கும். கோட்டக் மஹேந்திரா பேங்க் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. 1:5ல ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது 5 ஷேரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாற போகுது. இதோட ரெக்கார்ட் டேட் வந்து ஜனவரி 14ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல ஷேர் வாங்கினீங்கன்னா கூட 14ஆம் தேதி எலிஜிபிளா வந்து இருப்பீங்க. பட் ஆனா என்ன விஷயம் அப்படின்னா எங்க ஸ்டாக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. இந்த பிரைஸ்ல வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்கட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு எங்க வேல்யூஷன்ஸ் வந்து எதனா கம்மியாச்சு அப்படின்னும் போது நம்ம வந்து உள்ள என்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல பேங்க் தான். பட் ஆனா இங்க பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கு. ஸோ இதோட ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து ஜனவரி 14ஆம் தேதி வந்து நடக்க போகுது. $2100 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப 5 வந்து உடைய போகுது. இந்த வருஷம் 2025 ஐபிஓல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க பிரைவேட் ஈக்விட்டி அப்புறம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வச்சு பேக்டப்பா வந்து ஐபிஓஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து ஐபிஎஸ்ல இருந்து நிறைய இந்த பிரைவேட் ஈக்விட்டியும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டும் அவங்களோட ஷேர் வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டு தான் வெளியே போயிருக்காங்க. 20,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வித்துட்டு வெளியே தான் போயிருக்காங்களே தவிர இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ சீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மேஜரா வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்றது இங்க பிரைவேட் ஈக்விட்டி அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்டமா தான் வந்து இருக்காங்க. இங்க மெஜாரிட்டி ஆஃப் ஐபிஎஸ் வந்து வருது இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் பேக்கப் வச்சு தான் வந்து வருது. பட் ஆனா இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வந்தவங்க ஐபிஓக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கவங்க ஐபிஓக்கு அப்புறம் அவங்களோட பணத்தை வித்துட்டு வெளியே போயிறதா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல் வந்து போட்டிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் தான் 2026 கண்டினியூ ஆகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இன்னொரு விஷயம் என்ன பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா இங்க 2025 நிறைய ஐபிஎஸ் வந்து வந்தது. அந்த ஐபிஎஸ்ல இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரைவேட் ஈக்விட்டி ஃபிர்ம்ஸ் தாண்டியுமே இங்க ட்ரெடிஷனல் ஐபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேக் டப் வச்சும் வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இங்க ஒரு இன்வெஸ்டர் வந்து சப்போர்ட் பண்ணாம ஏற்கனவே ட்ரெடிஷனலா ரன் ஆயிட்டு இருக்க பிசினஸும் வந்து வருது. அதுல அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து அதிகமான ஸ்டேக் வச்சு உள்ள வரதாவும் வந்து சொல்றாங்க. பட் ஆனா எனிவே எப்படி வந்து வந்தாலுமே இங்க கம்பெனிஸ் எல்லாமே ஐபிஓ வராங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேக் வித்து வெளியே போறதுல மெயின் ப்ரெஃபரன்ஸ் வந்து காட்டுறதா சொல்றாங்க. இது 2026 கண்டினியூ ஆகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. இங்க கர்நாடகா பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஏறுது. அதே மாதிரி இங்க சவுத் இந்தியன் பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல திடீர்னு இறங்குது திடீர்னு ஏறுது. பட் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணப்படல. அதாவது இங்க சாலிடான ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்ல. சும்மா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டிமாண்ட் பொறுத்து ஏறுது இறங்குதே தவிர மார்க்கெட்ல எந்த ஒரு நியூஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து வரல. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா வந்தது அப்படின்னா இது ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்றத டீடைலா வந்து பார்ப்போம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்து இப்ப வரைக்கும் எதுவும் வரல. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.